ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக மும்முரமாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா அவங்க அம்மாவோட ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து நம்ம சந்திரகலாவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயத்த சித்தி வந்து அம்மாவோட ரூம்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸாக எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை ரேவதி நோட் பண்ணிடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறதுக்காக தான் சித்தி வந்து இந்த மாதிரி காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு டவுட் வந்தோடனே உடனே சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்ற மாதிரி அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை தெரிஞ்ச சந்திரா பார்த்தீங்கன்னா அந்த ரேவதி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த பீரோவில் இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் பூட்டிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க, ரேவதியை காணோம். ஆனால் ரேவதி வந்து நம்ம சந்திராவுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதிக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை திருடணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த சித்தி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. அம்மா எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க இவங்க மேலே, ஆனால் அம்மாவுக்கே இவங்க வந்து இவ்வளோ துரோகத்தை பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கார்த்தியுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. சின்னத்தை எந்த வேலையாக இருந்தாலும் செய்யும்பா, அதை நம்பவே கூடாது, எந்த நேரத்தில் எந்த குண்டை தூக்கி போடுதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போ இவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ பண தேவைக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் கார்த்தி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த கார்த்திக்கு இப்போ ஒரு யோசனை வருது ரேவதி சொன்னது மூலயமா. இந்த டாக்குமெண்ட்ஸை திருடி பண ஏற்பாடுக்காக தான்ப்பா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் சகல, ஏதோ ஒரு விஷயம் இவங்க வந்து இது பண்ணுறதுக்காக தான். அந்த சேடுமே நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பின்மாற்றமாக பேசினால, அப்போ அந்த சேட்டுக்கிட்ட இந்த சிவனாடி இந்த முத்துவேலன் தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. அதனால தான் சின்ன அத்தை வந்து அந்த பணத்துக்காக அத்தையோட டாக்குமெண்ட்ஸை திருடணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி தூங்கினதுக்கப்புறம் நம்ம சந்திரகலா இந்த வேலையை திருப்பியும் செய்கிறாங்க. அப்போ தான் சிவனாண்டி கால் பண்ணுறாங்க. என்ன சந்திரா, நீ டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டியா? அந்த சேடு வர கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகும்போது ரேவதி வந்துட்டா, அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் அந்த சாவி எங்கே வச்சானே தெரியல அவ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் எப்படியாவது அக்கா தூங்கிடுவா, அக்கா தூங்கினதுக்கப்புறம் நான் எப்படியாவது இன்றைக்கி எடுத்துட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி தூங்குற வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸையும் அவங்க எடுத்துடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து மயில்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மயில், என்னப்பா என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்க, என்னை வச்சு திருப்பி ஏதாவது ஒரு பிளான் போடுறியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, பழையபடி தான், நம்ம வந்து பிளானை போட்டு தானே நம்ம இது பண்ண முடியும், அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி, இந்த வாட்டி என்ன பிளான் போடணும், என்ன கெட்டப் போடணும் சொல்லு அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு சேடு மாதிரி நீங்கள் வந்து அந்த சிவனாண்டிக்கு கால் பண்ணுங்கள். சிவனாண்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபைனான்சியர் பேசுகிறோம், இந்த மாதிரி வந்து நாங்கள் வட்டிக்கு கொடுக்குறோம்ப்பா, உங்களுக்கு யாருக்காவது வட்டிக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியர் மாதிரி நீங்கள் பேசணும் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தி சொன்ன மாதிரி மயிலும் என்ன பண்ணுறாங்கன்னா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஃபைனான்சியர் மாதிரி. இந்த மாதிரி நாங்கள் வட்டிக்கெலாம் தரோம், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அப்போ உடனே வந்து சிவனாண்டிக்கு யோசனை வந்து, நம்ம தான் வந்து பத்திரத்தை வச்சு எங்கே வாங்கணும், 2 நாளைக்குள்ளே நம்ம எந்த இடத்துலையும் வாங்க முடியாது, அப்போ இவங்கக்கிட்டே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கே ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு பத்திரத்தை கொடுத்து எனக்கு வந்து 50 கோடி ரூபாய் பணம் வேணும், அதுவும் நாளைக்கே வேணும், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் வந்து நம்ம மயில் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம சிவனாண்டிக்கு அந்த இடத்துல சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நாளைக்கு வந்து நான் இந்த அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேடு மாதிரியே பேசுகிறாங்க. அவங்களுமே வந்து நம்பி வச்சிடுறாங்க ஃபோனை. மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி சொன்ன மாதிரியே நம்ம மயில் பார்த்திங்கன்னா நம்ம சேடு கெட்டப்பில் வந்து நிற்கிறாங்க ஃபைனான்சியர் மாதிரி. இந்த மாதிரி ஒரு இடத்தையும் அவங்க வந்து வச்சு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி முத்துவேலும் சிவனாண்டியும் நம்ம சந்திரகலா கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. சந்திரகலா கேட்குறாங்க, என்னங்க இந்த வாட்டி கண்டிப்பாக பணம் கிடச்சிரும்ல, அந்த கார்த்தி பையன் மட்டும் ஜெயிக்கவே கூடாது, அதனால தான் நான் கேட்குறேன், கண்டிப்பாக பணம் கிடச்சிரும்ல அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடச்சிரும் சந்திரா, ஏன்னா அவங்க பேசினவங்க நம்பிக்கையாக தான் பேசினாங்க, அதுவும் இல்லாமல் வட்டிக்கு எடுத்துகிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, எடுக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு தானே கொடுப்பாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் நம்மளுக்கு தேவையான பணம் கிடைக்கணும், அதுவும் நாளைக்கே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேமே சந்திரா கிட்டேருந்து டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க.
அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபைனான்சியர் மாதிரியே வந்து நம்ம மயில் வந்து அந்த இடத்துல நடிக்கிறாங்க. நம்ம முத்துவேலும் நம்ம சிவனாட்டியும் பார்த்திங்கன்னா நம்பவே நம்பிடுறாங்க. உடனே வந்து நம்ம சந்திரா கொடுத்த சாமுண்டீஸ்வரியோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்தோடனேயுமே நம்ம மயிலுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன தைரியம் தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே பூந்து எங்கள் அத்தையோட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்டயே கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்பவே கொதிச்சு போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம மயில் வந்து கிட்ட கேட்குறாங்க, 50 கோடி ரூபாய் கிடைக்கும்ல சார் இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு? கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றாங்க. சரி நீ கையெழுத்துலாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 50 கோடி ரூபாய் வச்சு தான் நான் வந்து ஒரு இடத்த வாங்கணும்ப்பா, சீக்கிரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியா அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி இதெல்லாம் வீடியோ ரெக்கார்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஆல்ரெடி நம்ம சரவணன் கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி என்ன ஒரு சேட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரவணன் கொடுத்த ஐடியாவை வச்சு தான் இப்போ வந்து நம்ம கார்த்தி இந்த விஷயத்த பண்ணுறாங்க. நம்ம மயிலுமே சூப்பராக வந்து நடிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மயிலுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டிக்கு எடுத்துகிட்டு தான் கொடுப்பேன் நேற்று சொன்ன மாதிரி அப்படின்னும் போது சரி சரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டிக்கு எடுத்துகிட்டு அந்த பணத்தையும் வந்து கொடுக்கறதுக்கு சொல்கிறாங்க. நாளைக்கு கொடுக்குறேன், இன்னைக்கு வந்து உடனே கிடைக்காது, நாளைக்கு தானே கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டோமே. இல்லை டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன், ஆனால் வந்து பணம் எங்களுக்கு கிடைக்கணும்ல, இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படிப்பா உடனே கிடைக்கும், அதனால தான் நான் உங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்களுக்கு நாளைக்கு பணம் வேணும்னா டாக்குமெண்ட்ஸை கொடுத்து கையெழுத்து போடுங்க, அப்படி இல்லையா இந்தாங்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற? சரி நாளைக்கு கண்டிப்பாக எங்களுக்கு பணம் கிடச்சிரும்ல அப்படின்றாங்க. கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே போகிறாங்க நம்ம சேடை நம்பி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீடியோ ரெக்கார்டு எடுத்துக்கிட்ட நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நம்ம சேடு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரகலா பணம் வந்து கிடச்சிருச்சு சந்திரா, இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் சேடு கொடுத்துருவாங்க, நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ நாளைக்கு பணம் கிடச்சிரும், இந்த கார்த்தியை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தோட நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அவன் நினச்ச மாதிரி அந்த இடத்த வாங்கி அவங்க அம்மாவோட ஆசிரமத்தை கட்டவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாக்கா இந்த மாதிரி அவனோட இடத்த அந்த சேடு வேறு யாருக்கோ கொடுத்துட்டானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அது எப்படி கொடுக்க முடியும், அவனோட கையெழுத்து இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவன் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சாமுண்டீஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவன் வந்து நம்மளுக்காக தானே இந்த இடத்த விற்று நம்மளுக்கு வந்து அடகு வச்சு நம்மளுக்கு இந்த பணத்தை கொடுத்தான், அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் நடக்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்க, இந்த பக்கம் சேடு கிட்ட போகிறாங்க. மறுநாள் போயிட்டு சேடு கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒரு ஆள்கிட்ட என்னோட இடத்த 50 கோடி ரூபாய்க்கு விலை கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சேடு, அதெல்லாம் இல்லையே, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து பொய் சொல்லாத, நீ யார்கிட்ட அதை பற்றி பேசியிருக்கன்றது எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையாக என் இடத்த நீ என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைனா நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்கேன், நீ உள்ளே போயிடுவேன், ஆயுசுக்கும் நீ வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சேடு கிட்ட சொல்கிறாங்க. சேடு பார்த்தீங்கன்னா எதுக்குமே மசிகிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் பண்ண விஷயத்த காட்டுறாங்க வீடியோ போட்டு. இந்த ஆளுங்க கிட்ட தானே என்னோட இடத்த பேரம் பேசியிருக்க, அவன் 50 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வரதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துக்கு சரவணனையும் வர வச்சிடறாங்க. இந்த பக்கம் சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து வழக்கம் போல் சேடுகிட்ட டைம் கேட்குறதுக்காக வராங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளை காலையில் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது, எத்தனை நாள்ப்பா வெயிட் பண்ணுறது, நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இல்லைனா சொல்லுப்பா அந்த இடத்த வழக்கம் போல் அந்த கார்த்திக்கிட்டே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் நீ பண்ணிடாத, நான் வந்து கொடுப்பேன், நான் நாளை காலை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்லிகிட்டே இருக்கும் போது நம்ம கார்த்தி வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சேடுகிட்ட சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி நீ நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் வந்து என்னோட பத்திரத்தை நீ இப்போ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரவணனும் வந்துடுறாங்க. உடனே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சேடு, நான் தான்ப்பா இந்த தப்பை பண்ணேன், இவங்க தான்ப்பா என்னை அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கும் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே வந்து நம்ம சிவனாண்டியை அடின்னு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எத்தனை நாள் தான் எப்படி தான் இருக்கீங்களோ தெரியல, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை இப்படிலாம் நாசமாக்கிறதுக்காக அடுத்தவங்க சொத்துக்கு இந்த மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சிவனாண்டியை அடிக்கிறாங்க. அடித்து அதுக்கப்புறம் அவங்களோட டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிறாங்க.
இவங்களுக்கும் தெரிஞ்சிருது என்னோட டாக்குமெண்ட்ஸை எடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் சந்திரகலா தான் எடுத்தாங்கன்றது தெரியாமையே நம்ம சாமுண்டீஸ்வரி இவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா கார்த்தியோட டாக்குமெண்ட்ஸையும் அந்த சேட்டுக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. ரொம்பவே சந்தோஷமாக பட்டுறாங்க. வழக்கம் போல் நம்ம மயிலும் நம்ம கார்த்தியும் அவங்க போட்ட பிளான் படி ஜெயிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி ஒரு பக்கம் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து நம்ம அத்தையோட இடத்த நல்லபடியாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டே இருக்கும்போது பரமேஸ்வரி அம்மா வந்து அவங்க வீட்டுக்காருக்காக, அதுவும் இல்லாமல் அந்த கான்ஸ்டபிள் அவருக்காக வந்து முதலாவது வருஷம் வந்து அந்த திதி வந்து வருது. அதனால் அந்த திதியை வந்து கும்புறதுக்காக அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதர்ச்சியாக வந்து பரமேஸ்வரி அம்மாவை பார்த்துட்டு நீங்கள் எங்கம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா என்னோடய வீட்டுக்காருக்காக திதி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரேவதி சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் தனியாக வந்தீங்க, நாங்களாம் உங்களுக்கு இல்லையா, நீங்கள் எதுக்கு தனியாக வரணும், நாங்களாம் உங்களுக்கு இல்லையா, நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே உங்கள் கூட வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா இருக்கட்டும், உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதுக்கு மத்தியில் என்னோடய விஷயத்துக்கு நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் எங்கள் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சரிம்மா நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு அந்த திதியை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ரேவதியும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, ஏண்டி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அந்த அம்மா ஏண்டி நம்மளை கூப்பிடாமல் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கார ஃபோட்டோவையும் பார்த்தா மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, அவங்க நேரம் வரும்போது நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு நாள் கேட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து நானும் வரேன்னு எப்படி சொல்ல முடியும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட வந்து ரேவதி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரோகிணியும் ரேவதியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.